இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா சில விஷயங்கள்லாம் நமக்கு பாண்டியன் ஸ்டோர்ஸ் பாக்கியலட்சுமி சீரியலோட மெகாசங்கம் பிடிச்சிருக்கு, நல்லாவே இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த கதையில் இன்ட்ரெஸ்டிங்காக சில லைன்ஸ் ஓடிட்டுருக்கு. ராஜி ஓடி போகிறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். கல்யாண எபிசோட்ஸ் அப்படின்னால டிஆர்பி பக்காவாக இருக்கும். அது ஒரு பக்கம் என்ன தான் நடக்க போகுது இதில் அப்படிங்கிறது. இதில் வேறு பார்த்திங்கன்னா ராஜியை கல்யாணம் பண்ணிக்க போகிறது, இந்த பக்கம் சரவணனா கதிரா இல்லை யாருக்கும் கல்யாணம்லாம் ஆக போகிறதில்ல. ஆனால் கதிர் தேவையில்லாம் சிக்கலில் சிக்கிக்க போகிறாரா, எழில் ஒரு ஹெல்ப் பண்ண போகிறாராங்கிற கதையெல்லாம் ஓடும் பொழுது இன்றைக்கி எபிசோடில் எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா பாண்டியனும் கோபியும் மீட் பண்ணிக்கிறாங்க. ஸோ பாண்டியனும் கோபி ஃபோன் பேசிகிட்டு இருக்கும்போது பாண்டியன் பைக்கில் வராரு. அவர் ஹார்ன் அடிக்கும்போது ஒரு நகரில் அதை வச்சு ஒரு சண்டையாகி மாற்றி வாக்குவாதம் ஆகி என்னையா காட்டு மிராண்டி அணிலாம் அவர் பேச, அது பக்கம் ஏற்கனவே கோபிக்கு இந்த கிராமத்து ஆட்கள்னாலே ஒரு வேணுனே ஒரு கோவம் எரிச்சல்லாம் உண்டு. ஆனால் ஆளை பார்த்தோன்னே ஒரு மூர்த்தி மாதிரி இருக்காருன்னு தோணலன்ட்டாங்க. சரி விடுங்க. உடனே இப்போ அங்கே என்ன பக்கம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா செந்தில் வேறு வந்துடுறாரு. செந்தில் அவன் மகன் தானா நீ அப்படின்னு கோவப்பட்டு கத்திக்கிட்டு இருக்க. அங்கே கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னா சக்திவேல் வந்துடுறாரு. சக்திவேலுக்கும் இவருக்கும் திருப்பி சண்டை பாண்டியனுக்கும் வாக்குவாதமாக மாற, அப்புறம் வேணுனே ஒரு குடும்ப பகையால் அப்படி பண்ணிருக்கான் அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு வேறு டீட்டெயில்ஸ் சொல்லாமல் கூட்டு வந்துடுறாங்க. இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும் பொழுதே பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்கம் கோமதி பாக்கியா கிட்ட எல்லா கதையும் சொல்கிறாங்க. நான் அப்படி ஓடி போய்க்கலாம் பண்ணேன், எதிர்த்த வீட்டில் இருந்து கூட எங்கள் அம்மா அப்பாட்ட பேச முடியல, எங்கள் வீட்டுக்கு குன்னக்குடியில் அவங்க சொந்தக்காரங்க இருக்காங்களா, அவங்க வரும்போது எங்கள் வீட்டுக்கு வாங்க, ஆனால் எங்கள் புருஷனும் அவங்க சொந்தக்காரங்க புருஷனும் ஒரே மாதிரி இருப்பார் அப்படின்னு வசனத்தெல்லாம் அவங்க பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது அப்புறம் கருப்பெட்டி மிட்டாய் வாங்கிட்டு வந்தெல்லாம் பேசிட்டு இவங்க கேட்ரிங் வச்சுருக்கேன், அவங்களுக்கு 3 குழந்தை இவங்களுக்கு 5 குழந்தைன்னு எல்லாத்தையும் ஹெல்ப் பண்ணி சொல்லிடுறாங்க. இந்த சீரியல் பார்க்குறவங்க அந்த சீரியலை பற்றி, அந்த சீரியல் பார்க்குறவங்க இந்த சீரியலை பற்றி சொல்லிடுறாங்க. ஆனால் பாக்கியா லட்சுமியை பற்றி அதிகமாக யாருக்கும் சொல்ல தேவையில்லை, எல்லாத்துக்கும் தெரியும்னு வச்சுக்கோங்க. இதுக்கு நடுவில் வேறு ஈஸ்வரி கொந்தளிச்சிட்டு இருக்காங்க. செழியன் ஜெனி விவகாரத்தில் அந்த பத்திரிகையில் கூட நம்ம பேர் போடலாம், அவன் பேர் போடல, இதை நம்ம சும்மா விடக்கூடாது அப்படின்னு அவங்க ஒரு முடிவில் இருக்காங்க. அதில் வேற ஒரு பிரச்சனை காத்துக்கிட்டு இருக்கு. இந்த எல்லா பிரச்சனையும் மாற்றி இங்கிட்டு பிரச்சனைகள்லாம் ஓடிட்டு இருக்கிற சமயத்தில் இப்போ பாக்கியா சமைக்கவும் ஆரம்பிக்கிறாங்க. சமைக்க ஆரம்பித்தா அந்த மினிஸ்டர் ஆளுங்க ஒரு வேலையும் செய்ய மாட்டாங்க. காய்கறி நறுக்க மாட்டாங்க, அருவாமனை வேணுங்கிறாங்க. இப்போ தேங்காய் பால் துருவுங்க அப்படின்னு தேங்காய் பால் எடுங்கன்னா அதை செஞ்சு முடிக்க மாட்டாங்க. பாத்திரத்தை மெதுவாக கழுவுறாங்க. இவங்களே எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்கிற மாதிரி இருக்குது. இவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னே ஒரு பக்கம் புரியல. இன்னொரு பக்கம் ராஜி கிட்ட பேச எவ்வளோ இனியாக ட்ரை பண்ணாலும் ராஜி நார்மலாகவே பேச மாட்டாங்க. அவங்க முகத்தில் நிறைய சஞ்சலம், வருத்தம் எல்லாமே இருக்குது. அப்போன்னு கண்ணன் கால் பண்ணி நான் செத்துருவேன், ஒழுங்காக என் கூட ஓடி வரதுக்கு பிளான் பண்ணி நாளைக்கு நம்ம ஓடி போக போகிறோம் அப்படின்னு சொல்ல என்ன செய்கிறனே தெரியலன்னு இவங்க அழுதுட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் தான் பார்த்தீங்கன்னா இதை ராதிகா பார்த்துடுறாங்க. இவன் முகமே வாடி போயிருக்கே, என்னவா இருக்கும் ஏதா இருக்கும் அப்படின்னு யோசிச்சு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா கோபி கிட்டவே இவன் முகமே மாறி இருக்கேன், நீங்கள் நோட் பண்ணிங்களா அப்படின்னா நான் எங்கே அதெல்லாம் நோட் பண்ணேன், என்னை போட்டு உங்கள் அண்ணனுங்க எப்போ பார்த்தாலும் அடிச்சு விளாடுறாங்க, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, கை கால் அமுத்தி விட்றியாங்கிறாரு. அதெல்லாம் முடியாது அப்படின்ட்டாங்க. அந்த கொடுப்பனை கூட எனக்கு இல்லை அப்படின்னு போயிடுறாரு. இதுக்கு நடுவில் முத்துவேல் சக்திவேல்லாம் இவர்கிட்ட பேசுகிற மாதிரி, கோபிகிட்ட பேசுகிற மாதிரி பாண்டியன்ட்ட உன் பையன் ஒரு தடவை ஓடி போன மாதிரி தான் இன்னொரு தடவை ஓடி போனால் தான் கல்யாணம் நடக்கும், இங்கெல்லாம் நான் அவ்வளோ பவுன் போட்டு சூப்பராக கல்யாணம் நடத்த போகிறேன் அப்படின்னு நிற்க போகிற கல்யாணத்தை பற்றி பெருமைப்பட்டுட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தை இவங்க பெருமைப்பட்டு சந்தோஷப்பட்டு இருக்கிற அதே நேரத்தில் எழிலும் கதிரும் நிலா பாப்பாவால் பேச ஆரம்பிக்கிறாங்க. எழில் ஃபோன் பேசிகிட்டு இருக்கும்போது கதிர்கிட்ட போய் அந்த குழந்தைகிட்ட பேச நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அவர் பார்த்துக்கிறேன்னு சொல்ல. ஸோ இந்த எல்லா விஷயங்களும் மாற்றி நடந்துகிட்டு இருக்கு. இப்படியே கதை இப்போது சூடு பிடிக்க ஆரம்பிக்குது. கல்யாண கலாட்டால் என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? யாருக்கும் கல்யாணம் நடந்தால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? ராஜிக்கும் கதிர்க்குமா இல்லை ராஜிக்கும் சரவணனுக்குமாங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.